ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பசங்க போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த கட்டுறதுக்கு கொடுத்துருக்குற அந்த கயிறை வந்து சில டைமில் குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே உருவி வந்து வெளியில் எடுத்துருவாங்க. சில டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதுவே ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னும்போது சம்டைம் அதுவே வந்து உள்ளே போயிடும் இல்லையா? ஸோ இப்படி ஆயிடுச்சு. இதை வந்து பசங்க உருவி வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னா, இதை எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி எடுத்துட்டாங்க அப்படின்னும்போது, நம்ம அதை போட்டு கட்டினா மட்டும்தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? இல்லைன்னா ரொம்பவே லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம போடுறதுக்காக ஒரே ஒரு பென்னு தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த மாதிரி பென்னை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த பென்னோட மூடிக்குள்ளே அந்த கயிறோட மொனப்பகுதியை விட்டுட்டு, இப்போ நம்ம பென்னை வந்து வச்சு இப்படி லாக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பண்ண மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக அந்த ஹோல்ஸ்க்குள்ளே வந்து விட்டுட்டு, நம்ம அப்படியே அந்த பென்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே மூவ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து முடிஞ்சிரும். இதுவே நம்ம வந்து பின்னு வந்து யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி நாட்டு வந்து போடுறோம், கோர்க்குறோம் அப்படின்னும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டைமும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ட்ரிக் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சுடிதார் பேண்ட்டுக்கு, அப்புறம் பாவாடைக்கு எல்லாமே வந்து நாடா கோர்க்கலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதே டைமில் உங்களுக்கு வந்து டைமுமே ரொம்பவே சேவ் ஆகுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மெதுவாக அப்படியே கோர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோர்க்க வந்துடும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காமல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மெதுவாக நம்ம வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பென்னை வந்து தனியாக கழட்டிட்டு நம்ம நாடாவை வந்து எடுத்துடலாம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து நாடா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியா வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ரெகுலர் லைஃப்பில் நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த நாடா வந்து வேணும்னா சின்னதாக ஒரு நாட்டு மாதிரி அந்த முனையில் வந்து போட்டு விட்டுடலாம். ரொம்பவே சின்ன நாடாவாக இருந்தது அப்படின்னா சில நேரங்களில் அது உள்ளுக்குள்ளே வந்து போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்காக குட்டியாக 2 பக்கம் நான் வந்து நாட் மாதிரி போட்டு விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடு க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே வீட்டில் இந்த ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹைட்டில் நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னா ஒருத்தரோட ஹெல்ப் வந்து இல்லாமல் நம்மளால் அந்த ஃபேனை வந்து க்ளீன் பண்ணவே முடியாது இல்லையா? ஸோ அதுக்காக இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக 10 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் ஆனாலுமே நம்ம ஃபேனில் வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஒரு கவர் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 168 தான். சைட்டில் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஆனால் நான் வந்து ஃபேனில் மாட்டினதுமே எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த ஓரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ரூம்லலாம் நம்ம எத்தனை ரூமில் நம்ம வந்து ஃபேன் போட்டிருந்தாலுமே எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கவர் வந்து வாங்கி நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க. நம்மளோட ஃபேனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரை அப்படிங்கிறது படவே படாது. ஃபேனுமே வந்து எப்போவுமே புதுசாகவே இருக்கும். அது வந்து 3 ரெக்கை இருக்குது இல்லையா? அதுக்காக அந்த 3 பீஸ் நான் கீழே மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த பீஸு. அதுக்கப்புறம் அந்த நடுவில் வரும் பாருங்கள், அதுக்காக அதில் மாட்டி விடுறதுக்காக இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. கலருமே பார்த்திங்க அப்படின்னா மல்டி கலர் இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு ஃபேனுக்கு நம்ம வந்து ஒரு 2 செட்டு நம்ம வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போது ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு தடவை வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது, நம்ம மாற்றுற டைமில் இன்னொரு கவர் வந்து போட்டுட்டு, நம்ம பழைய கவரை எடுத்து வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் ஹாலில் இருக்க என்னோடய ஃபேனில் தான் இதை வந்து போட போகிறேன். ஸோ இது வந்து போடுறதுக்காக என் பையன்கிட்ட தான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஸ்டூல் போட்டு ஏறிட்டு அதுக்கப்புறம் என் பையன் வந்து மாட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் நான் ஒரு விஷயம் இதை வந்து யோசித்தேன் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ இந்த கவர் வந்து போடுறோம் இல்லையா? போடும்போது அந்த ஃபேன் வந்து ஓட விடும்போது அந்த கவர் வந்து கழண்டு வந்துருமோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு பயம் முன்னாடியே இருந்துச்சு. ஆனால் நான் நினச்ச மாதிரியே தான் நடந்துச்சு. ஆனால் அதையுமே வந்து எப்படி நான் சரி பண்ணி போட்டேன் அப்படிங்கிறது தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அடிக்கடி நம்ம வந்து ஃபேன் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமுமே இருக்காது. அவங்க கொடுத்துருக்கும் போதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு சின்ன ஐடியா அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்குமே வந்து ஒரு சின்ன வேலை மிச்சமாக இருக்கும். ஸோ நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கும்ல. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
இந்த மாதிரி நம்ம கவர் போட்டுட்டோம் இல்லையா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஓட விட்டு பார்க்கலாங்க. ஸோ இது வந்து ரன் ஆக ஆரம்பித்த கையோடையே பார்த்திங்கன்னா, நான் நினச்ச மாதிரியே வந்து ஒரு பக்கமாக நான் மாட்டியிருந்த கவர் வந்து ஃபுல்லாக பிடுங்கிட்டு கீழே வந்து விழுந்துருச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு சின்ன ஐடியா வந்து பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கயிறு வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த கவர் இருக்கு இல்லையா, அந்த மொனை பகுதியில் இந்த பக்கம் அந்த பக்கம் 2 கயிறு வந்து வச்சுட்டு உள் பக்கமாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கையில் தான் நான் வந்து தைச்சி எடுத்திருந்தேன். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அவங்க அந்த மாதிரி வந்து சின்னதாக ஒரு கயிறு மாதிரி கட்டுறதுக்காக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, நமக்கு அது கழண்டு விழுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஃபுல்லாக அந்த 3 கவருக்குமே 2 பக்கமும் போட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். சின்ன கயிறு போட்டு நம்ம அந்த முனை பகுதியில் வந்து லைட்டாக கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக அது பிடிச்சிக்குதுங்க. ஃபேன் எவ்வளோ வேகமாக வச்சு நம்ம ரன் பண்ணாலுமே வந்து அந்த கவர் வந்து கழண்டு வரவே இல்லை. ஸோ இதை முன்னாடி நான் வந்து யோசித்தேன். சரி எதுக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்து போட்டுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த கயிறு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ இப்போ நம்ம மாட்டினதுக்கப்புறமா அழகாக மேல் பக்கம் ஒரு முடிச்சு, கீழ் பக்கம் ஒரு முடிச்சு அப்படி போட்டு நம்ம லைட்டாக அதை கட்டி விட்டுட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து அந்த கவர் வந்து கழண்டு வரவே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி கவர் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மீஷோட லிங்க், அதாவது இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. ரொம்ப நாளாக நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன், வாங்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஃபைனலாக நம்ம வாங்கி தான் பார்க்கலாமே, அடிக்கடி ஃபேன் க்ளீன் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது. அதுவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீசிங் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டஸ்ட்டு வந்து ஒத்துக்காது இல்லையா, ஸோ ஒரு மாதிரி அலர்ஜி ஆகிட்டு தும்மிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி போட்டு அழகாக நீங்கள் வந்து அதாவது கட்டி விட்டுருங்க. கவர் வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடி அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபேனில் மாட்டிட்டு அழகாக 2 முடிச்சு போட்டு கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து வேலை முடிஞ்சிரும். இப்போ வந்து நான் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டேன். ரொம்ப நேரமாக நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், எங்கேயாவது கலந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வரவே இல்லை. நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க, நம்ம வந்து கட்டிட்டோம் ஆனால் கழட்டும்போது கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம கட்டும்போதே ரொம்ப இறுக்கமாக வந்து முடிச்ச இழுத்து போடாமல் ஒரு நாட் மாதிரி நம்ம ஈஸியாக அவுக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அடுத்த தடவை அதை வந்து நம்ம கழட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபேன் ரொம்ப நேரம் ஓடி நான் ஆஃப் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து மாட்டின மாதிரியே தான் இருக்குது. வருஷ கணக்கானாலுமே நமக்கு வந்து ஃபேன் துடைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வந்து இந்த சிலிண்டர்லாம் வைக்கிறோம் அப்படின்னா சில டைமில் நம்ம தரையெல்லாம் வந்து கழுவி விடுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி அடியில் சேர்ந்து அந்த சிலிண்டர் கரையும் படிஞ்சு ஒரு மாதிரி துரு கரையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் வந்து பிடிச்சிக்கும். நம்ம என்ன தான் வந்து தேய்ச்சி கழுவுனாலுமே இது வந்து போகவே போகாது. அதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் அந்த கரை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கலை. இது வந்து பாத்ரூம் ஃப்ளோர்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக, வாஷ் பேஷன், சிங்க் ஏரியா அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து வாங்கினது. இது மூன் அண்ட் மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. ஸோ இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குதுங்க. நம்ம எவ்வளோ தான் கரை இருந்தாலுமே நமக்கு வந்து பாத்ரூம் ஃப்ளோர்லேயும் சரி, எவ்வளோ கரை இருந்தாலுமே லைட்டாக கொஞ்சமாக இதில் போட்டுட்டு நம்ம வந்து தேய்க்க ஆரம்பித்தோம். அதாவது கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து ஊற விடணும். இப்போ வந்து அது ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இதை வந்து நீங்கள் டைம் கொடுத்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கரை எல்லாமே வந்து நல்லாவே விட்டு போயிடுங்க. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக கரை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ வேணும் அப்படின்னா கொஞ்சம் இப்போ அதிகமான இடங்கள்ல உங்களுக்கு கரை இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் சின்னதாக ஒரு ஜக்கில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டு இதில் இப்போ நான் வந்து ஊற்றணும் பார்த்தீங்களா, ஒரு 2 மூடி லிக்விட் வந்து அந்த தண்ணியில் ஊற்றி கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கரை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் அந்த சிலிண்டர் கரை வந்து தரையில் படிஞ்சதுன்னா எந்த அளவுக்கு வந்து கரை விடாப்பிடியாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டு தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் தாங்க எனக்கு அந்த கரை வந்து விட்டு போச்சு.
இதுவுமே பார்த்தீங்கன்னா, ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாது. ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதே பிராண்டில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாத்திரம் கழுவுற லிக்விடு, துணி துவைக்கிற லிக்விடு, ஃப்ளோர் கிளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட லிக்விடு வந்து உங்களுக்கு கிடைக்குது. வேணும்னா அமேசானில வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கிரைண்டரில மாவெல்லாம் அரைப்போம் இல்லையா? இப்போ நம்ம வந்து கவுண்டர் டாப்பில வச்சு அரைச்சாலும் சரி, இல்லை கீழேயே வச்சு நம்ம அரைக்கிறோம் அப்படின்னாலுமே, மாவு அரைச்சதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து ஓடிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து மாவை எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலுமே நமக்கு மாவு வந்து எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாக வந்து சிதற ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபுல்லாக அங்கங்கே வந்து தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடமே வந்து நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? அதாவது நம்ம வந்து கை வச்சு மாவை எடுக்காமல் வேறு எங்கேயுமே சுற்றியுமே உங்களுக்கு வந்து தெறிக்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படி மாவை வந்து கிரைண்டர்லேருந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சின்னதாக குட்டி பவுல் நம்ம வந்து வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அந்த பவுல் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃபுல் மாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அரைச்சி முடித்து எடுக்கிற வரைக்குமே இந்த பவுல் தாங்க நான் வந்து யூஸ் பண்ணேன். எப்போவுமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரைண்டர் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு மாவு வந்து அள்ள மாட்டேன். கிரைண்டர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அந்த மாதிரி நம்ம எடுக்க ஆரம்பித்தோன்னா தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி பவுலை வந்து ஒரு பக்கமாக இப்படி சைடில் விட்டு மாவை இப்படி அள்ளுனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து அந்த பவுல் ஃபுல்லாக நிறைஞ்சு வந்துடும். அதாவது ரொம்ப சின்ன பவுலாக வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கமாக இப்படி வந்து மாவை எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடுங்க. வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து மாவு தெறிக்கவே தெறிக்காது. அழகாக ஒரு கிரைண்டர் மாவையுமே நீங்கள் அந்த கிண்ணம் மட்டுமே யூஸ் பண்ணி சூப்பராக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மாவையும் வந்து அள்ளிடலாம். வெளியிலையும் எங்கேயும் தெறிக்காது. அது மட்டும் இல்லாமல் கிரைண்டர் வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்கள், வெள்ளி நகை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ஐடியா படி ட்ரை பண்ணி பாருங்கள். வருஷ கணக்கானாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற வெள்ளி நகைகளாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன சின்னதாக யூஸ் பண்ணுற வெள்ளி பொருட்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அது அப்படியே கருத்து போகாமல் நல்ல புதுசு போலவே இருக்குங்க. ஸோ அதுக்கு நம்ம இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து கடையில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே கிடைக்கும். ஸோ இது மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ நான் இந்த சின்னதாக இருக்கிற வெள்ளி செயினை தான் நான் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதனால இந்த சின்னதாக ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இந்த செயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கவரில் வச்சு அப்படியே இந்த மாதிரி 4 பக்கமும் ஃபுல்லாக மடிச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா வருஷ கணக்கானாலுமே உங்களோட வெள்ளி நகை வந்து புதுசு போலவே இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் சுட சுட நம்ம வந்து உரிக்கணும் அப்படின்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ உரிக்கவே முடியாது. இந்த மாதிரி வந்து அந்த தண்ணியில் அந்த சூடு ஆறுற வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த தோலெல்லாம் உரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் குக்கரில் அதாவது அடுப்பில் இருந்து இறக்குன கையோடையே அந்த தோலை வந்து எவ்வளோ அழகாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம எல்லார் வீடுகள்லையுமே வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடியில் ஒரு பிளேட் வச்சுட்டு மேலே அந்த ஸ்ட்ரெயினரை வந்து வச்சுக்கோங்க. அந்த எடுத்துருக்கிற உருளைக்கிழங்க அப்படியே மேலே வச்சு அமுத்துனீங்க அப்படின்னா அழகாக கீழே ஃபுல்லாகவே வந்து உதிர்ந்து வந்துடும். மேலே வந்து அந்த தோல் ஃபுல்லாக நின்றுடுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த உருளைக்கிழங்க சூப்பராக தோல் உரிக்கலாம். மேலே வச்சு நீங்கள் ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த தோல் வரைக்குமே மேலே நின்றுடும். அந்த உதிர்ந்து வர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே இறங்கிரும். ஸோ அந்த இடத்துல லைட்டாக வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அவசரத்துக்கு நம்ம வந்து சப்பாத்திக்கெலாம் மாவு பிசையணும் அப்படின்னா நமக்கு வந்து கை வந்து யூஸ் பண்ணி மாவு பிசையாமல் இந்த மாதிரி வந்து மிக்ஸி கப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த 1 டம்ளர் அளவுக்கு மாவுக்கு தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளருக்கு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கம்மியாக வந்து ஊற்றிக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் மிக்ஸி கப்புக்குள்ளேயே வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நான் கலந்து விட்டுறேன்.
இப்போ நம்ம ஒரு 2 பேருக்கு சப்பாத்தி செய்யணும், ஒரு 3 பேருக்கு சப்பாத்தி செய்யணும் அப்படின்னும்போது நம்ம மாவு வந்து பிசைவோம் இல்லையா? ஸோ கை வச்சு நம்ம வந்து மாவு பிசையாம ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இந்த மாதிரி மிக்ஸி கப்ப வந்து யூஸ் பண்ணி நீங்க மாவு பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பண்றதுனால மிக்ஸி எதுவும் ரிப்பேர் ஆயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா அந்த மாதிரியெல்லாம் ஆகவே ஆகாதுங்க. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1/2 கப்புக்கும் குறைவா தான் நான் இன்னைக்கு வந்து தண்ணி எடுத்திருக்கேன். ஒரே பேட்ச்ல வந்து ஊத்திராம ஒரு 2 இல்ல 3 தடவ வந்து ஓப்பன் பண்ணி தண்ணிய வந்து சேர்த்துக்கோங்க. அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம வந்து சட்னி அரைக்கிற மோட்ல வந்து அரைக்காம, பல்ஸ் மோட்ல போட்டு, அதாவது ரிவர்ஸ் மோட்ல போட்டு 2, 3 தடவ நீங்க வந்து பல்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அழகா உங்களுக்கு வந்து மாவு இப்படி பெசஞ்சு வந்துரும். அதுக்கப்புறம் லைட்டா நீங்க எண்ணெயோ, இல்லன்னா மாவோ வந்து கையில தொட்டுக்கிட்டு, இந்த மாதிரி வந்து மாவ லைட்டா பெசஞ்சு விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மாவு கையிலயுமே ஒட்டாது. அதே மாதிரி பாத்திரத்திலயுமே வந்து மாவு ஒட்டாது. ரொம்ப ஈஸியா எவ்வளோ மாவா இருந்தாலும், எவ்வளோ சப்பாத்திக்கு வேணும்னாலும் அழகா நம்ம வந்து இந்த மாதிரி கப் யூஸ் பண்ணி நம்ம வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம். மாவோட குவான்டிட்டி வந்து அதிகமா நீங்க எடுக்குறீங்க அப்படின்னா, பெரிய ஜார் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா ஆயில் வந்து அப்ளை பண்ணி மாவு வந்து நம்ம பெசஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, ரொம்ப க்ளீனா, நீட்டா நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பெசஞ்சு எடுத்துடலாம். சப்பாத்தி மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க. இதில செய்ற சப்பாத்தி ரொம்பவே மிருதுவா இருக்கும். காஞ்சும் போகாது. நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.